ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலோஸ் ஆர்டிஸ்ட்ரி. இன்னைக்கான வீடியோவில் நம்ம பிளான்ஸ் அன்பாக்ஸ் பண்ண போகிறோங்க. இந்த பிளான்ஸை நமக்கு அனுப்பியிருக்கிறது திருச்சூரில் இருக்கிற ஆலன்ஸ் கார்டனுங்கிற செல்லர். அவங்க அனுப்பியிருக்கிற பிளான்ஸும் பேக்கிங்கும் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 2 பேர்த்துக்கு அவங்க கிவ்அவே தராங்க. இந்த கிவ்அவேயோட டீட்டெயில்ஸை இந்த வீடியோட எண்டில் பார்க்கலாங்க. இதாங்க நமக்கு வந்திருக்க பார்சல் நல்ல கண்டிஷனில் வந்திருக்கு. இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டாப் லேயரில் பேப்பர்ஸ் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இதை ரிமூவ் பண்ணோடனே உள்ள நம்மளோட பிளான்ஸ் இருக்குது. இந்த பிளான்ஸ் எல்லாமே கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி ரேப் பண்ணியிருக்காங்க. கார்ட்போர்டுக்குள்ளே பிளான்ஸ் வச்சுருக்கனால உள்ளே இருக்க பிளான்ஸ் வந்து நல்லா செக்யூர்டாக இருக்கும், பத்திரமா இருக்கும். கீழே இருக்கிற சாயிலும் சரி உள்ளே இருக்க பிளான்ட்டும் சரி ரெண்டுமே டேமேஜ் ஆகாத அளவுக்கு அனுப்பியிருக்காங்க. இப்போ இந்த கார்ட்போர்டை பிரித்து உள்ள பிளான்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். உள்ளே இருக்கிற பிளான்ட் நல்லா சேஃபாக இருக்குங்க. அதே மாதிரி அதனுடைய வேரும் நல்லா சேஃபாக இருக்குது. சாயில் வெளியே வராத அளவுக்கு பேக் பண்ணியிருக்காங்க. மெயினாக இந்த சாயிலோட பேக்கிங் நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. இப்போ இதை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். இது ஒயிட் லிப்ஸ்டிக் பிளான்ட். இதனுடைய ஒரு சின்ன சாப்ளிங் நமக்கு வந்திருக்கு. இந்த பிளான்ட்டை வந்து நீங்கள் ஒரு சின்ன பிளான்ட்டில் வச்சு வளர்த்துனா கூட போதுமானது. சூப்பரான ஒரு ஹேங்கிங் பிளான்ட்டாக வளரும். வேறையும் அதனுடைய மண்ணும் நல்லா செக்யூர் பண்ணுற மாதிரி ரேப் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த பிளான்ட் பார்க்கலாம். இந்த பிளான்ட்டையும் நல்லா சேஃபாக பேக் பண்ணியிருக்காங்க. மேலே இருக்கிற கார்ட்போர்டும் கீழே இருக்கிற வேரும் நகராமல் இருக்கிற மாதிரி செலோ டேப் போட்டு ஒட்டியிருக்காங்க. இந்த செடி அலுமினியம் பிளான்ட். இதனுடைய ஒரு குட்டி சாப்ளிங் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஃபுல் க்ரோத்தே கொஞ்சம் சின்னதாக தாங்க இருக்கும். அதனால் சின்ன தொட்டியில் நீங்கள் வச்சா போதுமானது. அதே மாதிரி நல்ல வெயிலையும் இருக்கும், மீடியமான வெயிலையும் இருக்கும். அதனால் இந்த பிளான்ட்டை நீங்கள் இன்டோர்லேயும் வைக்கலாம், அதே மாதிரி அவுட்டோர் பிளான்ட்டாகவும் வைக்கலாம். அடுத்த பேக்கிங்கில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாங்க. இந்த பிளான்ட் நல்லா நீளமாக இருக்கும் போல் நல்லா பெருசாக கட்டியிருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே இருக்கிறது ஃபிலடென்ட்ரான் லெமன் லைம். இந்த செடி நல்ல வெளிச்சத்தில் வளரக்கூடிய ஒரு செடி. ஆனால் டேரெக்டான வெளிச்சம் இதுக்கு ஆகாதுங்க. அதனால் ஜன்னல் பக்கத்துலையோ இல்லை எந்த இடத்துல நல்ல வெளிச்சம் வருதோ அந்த மாதிரி பிரைட்டான ஏரியாவில் வச்சுக்கோங்க. இதை சூப்பரான ஒரு இண்டோர் பிளான்ட்டாக வளர்க்கலாம். அடுத்து மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பேக் ஓப்பன் பண்ணலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் லீஃப் ஃபிலடென்ட்ரான். இந்த செடியுமே பார்த்தீங்கன்னா லோ லைட்லேயும் வளரக்கூடிய செடி தான். ஆனால் பிரைட்டான சன்லைட்டில் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். இன்டெரக்டான சன்லைட்டில் வைங்க, டேரெக்டாக வைக்க வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் சாயில் வேண்டாம்னா தண்ணியில் மட்டுமே இதை வளர்த்திக்கலாம், மணி பிளான்ட்டை வளர்த்துற மாதிரி. அடுத்து மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய பேக்கேஜில் இருக்கிறது வாட்டர்மெலன் டிஷேடியா. இந்த செடி ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. அண்ட் இந்த சின்ன செடி போதுமானது. இதை வளர்த்த அது ரொம்ப பெருசாக நல்ல ஹேங்கிங் பேஸ்கெட்ஸ்குள்ளே நல்லா சூப்பராக ஹேங் ஆகி வளர்ந்துடும். நல்லா பிரைட்டான இடத்துல வைங்க, லோ லைட்டான இடத்துல வைக்க வேண்டாம். ரெகுலராக தண்ணி ஊற்றி மாய்ஸ்சரை தக்க வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஓப்பன் பண்ணுறது சாட்டின் போத்தோஸ். இதை சில்வர் போத்தோஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு மணி பிளான்ட் வெரைட்டி தாங்க. நீங்கள் மணி பிளான்ட் எப்படி கேர் பண்ணுவீங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதையும் கேர் பண்ணணும். மற்ற போத்தோஸ் மாதிரி இல்லாமல் இதனுடைய கலரும் இதனுடைய இலைகளுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சில்வர் கலர் ஸ்பாட்டிங்ஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதை காட்டும். அடுத்ததாக நம்ம ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறது ட்விஸ்டட் லிப்ஸ்டிக். இதுவுமே ஒரு லிப்ஸ்டிக் வெரைட்டியில் இருக்கக்கூடிய பிளான்ட் தாங்க. இதனுடைய இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ட்விஸ்டடாக இருக்கும். அண்ட் அதோடவே அதனுடைய பூ வந்து நல்ல பிரைட் ரெட் கலரில் வரும். அண்ட் வருஷம் பூராவே எப்போவுமே நல்லா பச்சை பசியர்னே இருக்கக்கூடிய ஒரு செடி தான் இது. ஹேங்கிங் பாஸ்கெட்ஸில் வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக தொங்கி வளரும். இப்போ கடைசி பிளான்ட்டும் ஓப்பன் பண்ணிடலாங்க. இதுக்குள்ளே இருக்கிறது ஒரு லிப்ஸ்டிக் வெரைட்டி தான். இது வந்து ரெட் லிப்ஸ்டிக். மற்ற லிப்ஸ்டிக் வெரைட்டி மாதிரியே இதுவும் ஒரு ஹேங்கிங் பிளான்ட்டுங்க. நல்லா தொங்கி வளரும், புஸ் புஸ்ன்னு வளரும். இந்த பிளான்ட்னுடைய ஸ்பெஷாலிட்டி அதனுடைய ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் தாங்க. அந்த ஃப்ளவர் இந்த பிளான்ட் அவ்வளோ அழகாக காட்டும். இப்போ நம்ம அன்பாக்சிங் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. நம்ம ரிசீவ் பண்ண எல்லா பிளான்ட்ஸுமே நல்ல தரமாக வந்திருக்கு. எல்லாமே ஹெல்த்தியாக இருக்குது. பிளான்ட்ஸும் சரி, அதுக்கு கொடுத்துருக்குற அந்த சாயிலும் சரி, எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் வந்து சேர்ந்துருக்கு. இந்த பிளான்ஸை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் டேரெக்டாக அவங்கள வாட்ஸ்அப் பண்ணி என்கொயர் பண்ணிக்கலாம். ஆலன்ஸ் கார்டனுடைய வாட்ஸ்அப் நம்பர், அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் அவங்க யூடியூப் சேனலோட லிங்க் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன் நம்ம சேனலோடைய 2 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கிவ்அவே கொடுக்குறாங்கன்னு. ஸோ இந்த கிவ்அவே கொடுக்கறது வந்து ஆலன்ஸ் கார்டன். இதுக்கான கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் நம்ம சேனல் ஷாலூஸ் ஆர்டிஸ்ட்ரி தமிழோட சப்ஸ்கிரைபராக இருக்கணும். ரெண்டாவது, நீங்கள் ஒரு பெஸ்ட்டு கமெண்ட்டை லீவ் பண்ணணும். உங்கள் கமெண்ட்ஸ்க்கு நிறைய லைக்ஸ் கிடச்சிருக்கணும். மூணாவது, இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே முதல் 15 நாட்களுக்குள்ளேயே நடந்திருக்கணும்.
4வது 15 நாளுங்கும்போது ஜான்வரி 5th வரைக்கும் தான் கணக்கு இருக்கும். ஸோ ஜான்வரி 5th நைட்டு 12 மணிக்குள்ளேயே இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சென்ட் பண்ணியிருந்துருக்கணும். அதுக்கு மேலே வர கமெண்ட்ஸ் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பெஸ்ட்டான கமெண்ட் பண்ண 2 பேர்த்துக்கு தான் இந்த கிவ்அவே கிடைக்க போகுதுங்க. இதோட ரிசல்ட்டை ஜான்வரி 6th அன்னைக்கு அப்லோட் பண்ண போகிற வீடியோவில் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது பிளான்ஸ் வேணும்னா ஆன்லைன்லேயே இவங்க கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இவங்களை ரீச் அவுட் பண்ணுறதுக்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லீவ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக கார்டன் லவர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனல் ஷாலூஸ் ஆர்டிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.